ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கதை தாங்க பார்க்க போறோம். விரக்தியா இருக்கிறீங்களா நண்பர்களே? அப்போ இத படிங்க. நொடியில் மாறும் மனநிலை. இது ஒரு சின்ன கதை தாங்க, மோட்டிவேஷன் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். காலை வேளையில் இன்று எப்படி எதிர்கொள்ளலாம் என்று குழப்பத்தோட இருக்கீங்களா? நாம் என்னதான் திட்டமிட்டு வைத்திருந்தாலும் கடைசி நேரத்துல சில சொதல்பங்கள் எதிர்பாராத விதமா நமக்கு வந்துவிடும். ஆனால் அது சரி செய்யக்கூடியது தாங்க. அதற்காக இப்படி ஊன முகத்தை வச்சிட்டு இருந்தா விரக்தியாக மாறிவிடாதீர்கள். ஓகேவா? இன்றைய நாள் சந்தோஷமாக தான் போகணும் அப்படின்னு நம்ம எப்போதுமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு எங்க இருந்துதான் வரும் பிரச்சனையோ தெரியலங்க. நமக்காகவே செஞ்சு வச்சது போல அது நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா வீட்ல ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா அலுவலகத்துல ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம நண்பர்கள் இருக்கிறார்களே அவங்க மூலயமா நமக்கு வரும். அதுவும் கொடுக்கலையா, ஃபைனலா எங்க இருந்து வரும் தெரியுமா? உறவினர்கள் மூலமா நமக்கு பிரச்சனை வரதாங்க செய்யும். எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எது நடந்தாலும் நன்மைக்கே என்பது மட்டும் நாம மனசுக்குள்ள ஆழமா விதைத்து விட வேண்டும். எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. கவலைகளா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாமே அடுத்த நொடி சரியாகிடும் அப்படின்னு நிரந்தரம் இல்லைங்க. மாறிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். அதை நீங்க பல முறை அனுபவிச்சிருப்பீங்க. வேறு எதற்காக இப்படி நடந்து முடிந்த விஷயத்தை நினைத்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதிகமா நாம பிளான் போட்டு வைத்திருப்போம், ஆனா அந்த விஷயம் நடக்காம போயிடும். அதை அறியாமல் விரக்தியும் கோபமும் நமக்கு வரதாங்க செய்யும். வந்தா மழை, போனா உங்களுக்கு தெரியாதது இல்ல. அப்படி நினைத்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டுங்க. உங்க மனநிலை ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருந்தாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனா அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. டாட்டா கட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். நடந்த விஷயத்த இன்று நமக்கு சரியாதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம மனசு ஏத்துக்க வைக்கணுங்க. நீங்களே நினைத்து பாருங்க, ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தான் இருந்திருக்கும். அதிலிருந்து எப்படி நம்ம மீள போறோம் என்று நீங்களே நினைத்திருப்பீங்க. ஆனா கஷ்டப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்த பிறகு இப்போ நீங்க அத நினைச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும், இதுக்கு அன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் என்று. அதே போலதாங்க இப்போ நடப்போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இத நினைச்சு ஃபீல் பண்ணாம அடுத்து என்ன நடக்க போகும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஓகேவா? உங்க லைஃப்ல இதற்கு முன்பு நடந்த நல்ல விஷயங்களை நீங்க கோபமா இருக்கும்போது நினைத்து பாருங்க. உங்க முகத்துல ஒரு புன்னகை எட்டி பார்க்கும். அது போதும்பா. நம்மளுடைய அடுத்த வேலையை போய் பாருங்கங்க. இப்படி இடிஞ்சு போய் எதற்கெடுத்தாலும் யோசிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தூசுங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. இதை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இனிதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷமே வரப்போகுது. ஓகேவா? நம்ம ஒரு பிரச்சனையில இருந்து அதை சால்வ் பண்ணி வெளியில வந்துட்டோம்னு வச்சுங்களேன், அதை விட ஒரு பெரிய ஹாப்பியே இல்லைங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாவே உங்களுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். இதுக்கா இவ்வளோ ஃபீல் பண்ணோம், இதுக்கா இவ்வளோ பயந்தோம் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் கொடுங்க. இது போல சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.